நாம் வாசித்த நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே. நம்மளை யாராவது சோம்பேறி என்று கூப்பிட்டா ரொம்ப கோபம் நமக்கு வரும். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் உன் வழிகளை பார்த்து, அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சொல்லுங்க, ஞானத்தை கற்றுக்கொள். சொல்லுங்க, ஞானத்தை கற்றுக்கொள். தேவனுடைய பிள்ளைங்க இந்த நீதிமொழிகளை கிரமமாய் வாசிப்பது மிகுந்த பலனை தரும். நம்ம இன்னைக்கு சோம்பலுடைய அடையாளங்களை குறித்து சிந்திப்போம். சோம்பல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தேவனுக்காய் முழுமையாய் செயல்பட விடாம நம்மளை தடுக்கும். தேவனுடைய பிள்ளைகளை தடுக்கிற ஒரு காரியம், அவங்க வாழ்க்கையில வெற்றிகரமாய் முன்னேற முடியாம இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் சோம்பல். நிறைய பேருக்கு திறமை இருக்கு, அறிவு இருக்கு, தாகம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது. ஆனா நிறைய வேலையில நம்ம வாழ்க்கையில நம்ம உயர முடியாம, ஆசீர்வதிக்கப்பட முடியாம இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது, நம்முடைய சோம்பல் என்பதை அறிந்து கொள்ளும். அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சொல்லுங்க, ஞானத்தை கற்றுக்கொள். நம்ம சாதாரணமா ஒரு எறும்பை பார்த்தோம்னு சொன்னா அதை காலில் மிதிச்சு போயிடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சின்ன எறும்பினிடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள். சொல்லுங்க, ஸ்கூல்ல மட்டும் இல்ல, சபையில மட்டும் இல்ல, பெரிய காலேஜ்ல போய் மட்டும் இல்ல, ஒரு சின்ன எறும்பினிடத்திலிருந்து நாம் ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக, நம்மை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவாராக. வேதம் சொல்லுகிறது, ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார் அவன் ஒருவரை கடிந்து கொள்ளாதவர், ஒருவர் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட முடியாம ஆண்டவர் எங்க வாழ்க்கையில நிறைய நோக்கங்களை வச்சிருக்கிறார், ஆனால் உயர்த்தப்பட முடியாம இருக்கிறதுக்கு காரணமான சோம்பலை ஆண்டவர் மாற்றுவாரா? அல்லேலூயா. நீங்க பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க 7வது வசனம். அதற்கு பிரபுவும் தலைவரும் அதிகாரி இல்லாதிருந்து. பாருங்க, இந்த எறும்புக்கு பிரபு கிடையாது, அதிகாரி கிடையாது, தலைவர் இருக்கு. ஆனா அவங்க உழைச்சு கொண்டே இருக்கும். சிலரை பாத்தீங்கன்னா யாராவது அவங்கள உந்தி தள்ளினாதான் ஜெபம் பண்ணுவாங்க. யாராவது அவங்கள சண்டை போட்டாதான் சபைக்கு வருவாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில மனைவி, சில பிள்ளைங்களை, சில மனைவிமார்களை, இல்லைன்னா சில புருஷன்மார்களை சண்டை போட்டுதான் சர்ச்சை கூட்டிட்டு வருவோம். பாஸ்டர் கூப்பிட்டாதான் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எறும்புக்கு தலைவனும் கிடையாது, பிரபுவும் கிடையாது, அது செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. யாரு சொன்னாலும் சொல்லாட்டால் ஆண்டவரை செவிக்க, வேதம் வாசிக்க, ஆராதனைகளுக்கு கடந்து வர, ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தர்களுக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்க. எறும்புக்கு ஒரு அறிவு இருக்கிறது, காலங்கள் மாறும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சீசன் மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு கோடை காலம் இருக்குன்னா அடுத்து மழை வரும், அடுத்து மழை வருதுன்னா அடுத்து கோடை காலம் வரும். இந்த எறும்புக்கு ஒரு அறிவு இருக்கிறது, இன்னைக்கு இருக்கிற வேலை எனக்கு நாளைக்கு இருக்காது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவன் படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு அவன் ஒரு அறிவு இருக்கணும். எனக்கு 12ஆம் கிளாஸ் முடிஞ்சா அடுத்து ஸ்கூலுக்கு போக முடியாது. அல்லேலூயா. காலேஜ் படிக்கிற காலத்துலதான் என்னால படிக்க முடியும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போனா என்ன பார்த்து என்ன செய்வாங்க? சரிப்பா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கு. காலத்தை குறித்து சொல்லுங்க, ஆண்டவரே காலத்தை குறித்த ஒரு உணர்வை தருவாராக. அல்லேலூயா. என்னைக்கு எனக்கு திறமை இருக்கிறது, என்னைக்கு எனக்கு பலன் இருக்கிற போது உழைப்பதற்கான உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
அவன் வாலிப வயசுல என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தா பாஸ்டர் பல காரியம் சொல்லுவாரு. சினிமா பார்க்க கூடாது, கிரிக்கெட் பார்க்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. வயசான காலத்துல என்ன செய்யலாம்? அல்லேலூயா, யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்க அதுக்கு ஒரு சீசன் தெரியும். உழைக்க வேண்டிய காலத்துல கடுமையா உழைச்சா அவன் உழைக்க முடியாத காலத்துல தான் அவன் வாழ்ந்திருக்க முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம், இன்றைக்கு நீங்க ஆராதிக்கிற ஆராதனை, இன்றைக்கு நீங்க ஆண்டவரை தேடுகிற தேடல் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வாதமா மாற்றும். பஞ்ச காலத்துல நீங்க அழிந்து போகாதபடி ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் உதவி செய்வாராக. நமக்கு இருக்கிற நேரத்தோடு ஓட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. காலங்கள் மாறும், காலம் மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம நினைச்சிடக்கூடாது இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உழைக்க பலன் தந்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்க ஒரு கிருபை தந்திருக்கிறார். இந்த காலங்களை யாரும் விரயம் பண்ணக்கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்போம்? நிறைய பேர் நினைக்கிற நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ தூக்குவோம், இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம். இப்படியே போய் 60 வயசானாலும் நிறைய பேர் தூக்கி கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எழுப்ப பண்ணுவாரா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, சோம்பேறிங்கிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவாராக. சோம்பேறியினுடைய அடையாளங்களை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவர். பாருங்க, இந்த கைகளை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில சோம்பல் கை இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாம் அப்படின்னு சொன்னா, சிலர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையை கொடுத்தா 1 வாரம் செய்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த வேலையை ஒரு நபர் சில வேலை 1 மணி நேரம் முடிச்சிருவாங்க. ஆனா சிலர் அதை செய்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க கரங்கள் செல்வத்தை உண்டாக்குகிற கரங்களாய் மாற்றுவதாக. நேரத்தை வீணடிக்க கூடாது, நேரத்தை வீணடிக்க கூடாது. அல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா சமைக்க போனா ஒரே சமையல் தான். காலையில் 4 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரை சமையல் தான். அல்லேலூயா. சிலர் பாருங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது, ஆண்களுக்கு உழைச்சிட்டே இருப்பாங்க, வேலை முடியவே செய்யாது. அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன். நீதிமொழிகள் 10:26 வாசிங்க. பற்களுக்கு காடி, கண்களுக்கு புகை எப்படி இருக்கிறது, அப்படி சோம்பேறி தன்னை அனுப்புகிறவர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பற்களுக்கு காடி, கண்களுக்கு புகை. நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி அடுப்பு புகை, இப்பவும் அடுப்பு புகை தான். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சருகு, விறகு அதெல்லாம் போட்டு அப்படியே அடுப்பை பத்த வைப்பாங்க. இந்த பாட்டு மரம் அப்படி ஊத ஊத பார்த்தீங்கன்னு சொன்னா, திண்ணையில அந்த ரூம்ல இருக்கிறவங்களால இருக்க முடியாது. கண்ணெல்லாம் அப்படி திரும்பிட்டு வெளியே ஓடிடுவாங்க. அல்லேலூயா. வீடு ஃபுல்லா புகை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உள்ளவங்க கரங்களை வைத்து காட்டுவீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு சோம்பேறிகிட்ட ஒரு வேலையை கொடுத்தா எஜமானனுக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. அவன் என்ன செய்துட்டு இருக்காருன்னு அவனால பார்க்க முடியாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகை எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவனுக்கு இருக்கிறார். நம்மளை அனுப்புற, நம்மளை ஆண்டவர் நம்பி ஒரு வேலையை தர்றாருன்னா, அல்லேலூயா, நம்ம எஜமான் நம்ம செய்யற வேலையை பார்த்து சந்தோஷப்படணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் சந்தோஷப்படணும். நம்ம
செய்யற, நம்ம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து, நம்ம தூங்குறத பார்த்து, நம்ம ஒண்ணும் செய்யாம நேரத்தை வீணடிக்கிறத பார்த்து, இவனை பார்த்து எரிச்சல் பட்டு ஆண்டவர் வெளியே போயிருவாங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருக்கு தருகிற சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், அவன் சின்ன சின்ன காரியங்களா இருக்கிற என்னை அனுப்பினவருக்கு நான் சந்தோஷம் கொடுக்கிறவனா இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கையில ஒரு திட்டத்தை தருவாருக்கா, ஆண்டவர் உங்க கையில ஜெபிக்க சொல்லுவாருக்கா, ஆண்டவர் உங்க கையில ஒரு சின்ன ஊழியத்தை தருவாருக்கா. அவனை அந்த எஜமான தூரதேசத்துக்கு போயிட்டு வந்து 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து இருக்கிறவங்க கிட்ட நீங்க தாக்க வச்சு என்ன செய்திங்க அப்படின்னு கேட்டு சொன்ன அந்த 5 தாளந்து சம்பாதிச்சு சொன்னாங்க. அவன் அந்த 5 தாளத்தை வச்சு நான் இன்னொரு 5 தாளத்தை வச்சு வேதனை சொல்லுகிறேன், உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரன். அதே வேலை நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்றதை யாரும் பார்க்கறது இல்லை, நான் ஆராதிக்கிறதை யாரும் பார்க்கல. யோசிச்சு பாருங்க, நிறைய வேலையில தேவனுடைய பிள்ளைங்க ஒரு வேலைக்கு போனா அவ்வளவு சின்சியரா எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா சபையினுடைய காரியத்துல நிறைய பேர் ஏனோதானு செய்வாங்க. ஆராதிக்கிறதை ஏனோதான் என்று செய்வாங்க, ஜெபிக்கிறதை ஏனோதான் செய்வாங்க. அவனை காக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு நாள் அவர் கணக்கு கேட்பார், ஒரு நாள் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த தாளந்துகளை, நமக்கு கொடுத்த திறமைகளை, நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை ஆண்டவர் கணக்கு கேட்கிற போது அவர் எரிச்சல் அடைகிறவராய் இல்லை, சந்தோஷப்படுகிறவராய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். தொடர்ந்து வாசிங்க, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். சொல்லுங்க, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. சோம்பேறியோ பகுதி கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். எத்தனை பேருக்கு புது வருஷத்துல தீர்மானம் எடுத்தீங்க? கரங்களை உயர்த்தி காணுங்க. யாருமே தீர்மானம் எடுத்தீங்க? அல்லேலூயா. பைபிள் வாசிச்சு முடிக்கணும், வாரது டெய்லி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், ஆராதனை ஒண்ணுமே. நிறைய பேர் அதை விட்டதுனாலதான் கை உயர்த்தாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி காண்பீங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? ஆளுகை. நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க, கண்டினியூஸா செய்யறது. 1 மணி நேரம் ஜெபித்தாலும் நம்ம டெய்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பேறி என்ன செய்வான் அப்படின்னா வேதனை சொல்லுகிறது பகுதி கட்டுவான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற ஆண்டவரே எங்க வாழ்க்கையில தருகிற ஒவ்வொரு தருணங்களிலும் ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீர்கள், ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்று. சொல்லுங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கையோ ஆளுகை செய்யும். சிலருக்கு திட்டு கொடுத்தாதான் வேலை, அப்படி இல்லை. ஆண்டவரே கரங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க ஆளுகை செய்கிறவர்களா மாற்றுங்க. ஒரு மனுஷன் ஒரு வேலையில உண்மையா இருந்தா எஜமான அடுத்த தலைமையில அவனை உயர்த்தும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு அவன் வேலை செய்ய மாட்டான், மற்றவர்கள் அவன் வேலை மாற்றுவோம். அதுக்கு பேர் ஆளுகை செய்கிறவராய் கர்த்தர் மாற்றுவான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் நினைப்பாங்க, இவருக்கு போய் நான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு. இல்லை, நீங்க அந்த வேலையில உண்மையா இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆண்டுகிறோம், அநேகர் உங்களுக்காக வேலை செய்யும்படி கர்த்தர். ஜாக்கிரதை உள்ளவருடைய கை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:27 வாசிங்க. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை
சமைப்பது ரொம்ப கஷ்டமான காரியம். என்னன்னா வேட்டையாடு. இன்னைக்கெல்லாம் நமக்கு வேட்டையாட முடியாது. காட்டுக்குள்ள போனா முன்னாடி எல்லாம் ஒரு இறைச்சி வாங்கணும்னு சொன்னா காட்டுக்குள்ள போவாங்க, வேட்டையாட போவாங்க. மானு கிடைச்சா மானு, பன்னி, மாடு ஏதாவது கிடைக்கிறத அடிச்சு கொண்டு வருவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தூக்குவாங்க. சோம்பேறி என்ன செய்வாங்க? தூக்கும். இன்னைக்கெல்லாம் நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு. என்ன செய்வாங்க? ஒரு நாள் வெட்டுற மாடை ஒரு மாசம் என்ன செய்வாங்க? அந்த ஃப்ரீசர்ல அடைச்சு வச்சிருவாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. கொண்டு வந்து சமைக்காம படுத்து தூங்கியாச்சு அப்படின்னு சொன்னா மறுநாள் பார்க்கிறப்ப அந்த இறைச்சியை என்ன செய்யணும்? நாசமாய். நிறைய பேர் அப்படிதான் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வந்தவற்றை வேதம் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அடுத்த பகுதி சொல்லுகிறது. நீங்க வாசிங்க. ஜாக்கிரதையுடைய பொருளோ அருமையான தன் கையில கிடைக்கிற ஒரு சின்ன பொருள் கிடைச்சாலும், ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் ஜாக்கிரதை உள்ளவங்க ரொம்ப பெருசா ஒரு சின்ன ஊழியமா இருக்கும். ஜாக்கிரதை உள்ளவன் அதை என்ன செய்வான்னா அதை ரொம்ப பெருசா போவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா சோம்பேறி கையில வேட்டையாடி ஒரு பெரிய பானை பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி சரி பார்த்து நாளைக்கு சமைச்சு உங்களுக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய வேலையில நம்முடைய ஆண்டவர் நமக்காக மறித்து நமக்காக எவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு அதை சமைச்சு சாப்பிடுறதுக்கு மனசு இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்க மனசு இல்லை, ஆராதிக்க மனசு இல்லை, ஊழியம் செய்ய மனசு இல்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சிலுவையில் அவர் சகலவற்றையும் செய்து முடித்தார். ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கிறோம். கேட்டா என்ன? அப்படி சமைக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? சுவிசேஷம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை செய்திருக்க வந்தா உடம்பெல்லாம் ஒரே வலி. ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. உங்களுக்காக கல்வாரியிலே அவர் அவையை தன்னுடைய கடைசி சொல்லுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதே வேலையில நமக்கு அந்த அருமை தெரியல. நமக்காக ஆண்டவர் செய்த மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு அருமை தெரியல. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு மேன்மையான அருமையான ஆசீர்வாதங்கள் நம்ம கையில கிடைச்சாலும் நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு பதிலா நம்ம அதை சமைச்சு அதை அநேகம் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம்னா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க கையில கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் அருமையானது. சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப வேலை பாஸ்டர் அதனாலதான் சர்ச்சுக்கு வர முடியும். அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. வேலை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி விடலையே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் வேலை எடுத்துட்டாருன்னா அதுக்கும் பிரச்சனை தான். ஆண்டவர் எல்லாருக்கும் வேலை கொடுத்திருக்காரு, எனக்கு மட்டும் என்ன செய்யல? கரங்களை உயர்த்தி விடலையே சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி விடலையே சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம கையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம அருமையா இருக்கணும். நம்ம குடும்பம் அருமையானது சொல்லுங்க. நம்ம வீடு அருமையானது. அவன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவன் எத்தனை பேருக்கு வேலை இல்லை? எத்தனையோ படிச்சவங்களுக்கு வேலை இல்லை. எத்தனையோ பேர் நல்ல காரியங்கள் இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அருமையா என்று ஆண்டவரே, அருமையா என்று ஆண்டவரே. அல்லேலூயா. வேலையில் நம்ம லைஃப்ல
பெரிய பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம அதை ஒரு பொருட்டாவே நம்ம புறமையிலே இருக்கும். என்ன இது, அவனுக்கு அவ்வளவு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லை. சோம்பேறிகளுடைய கையில கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவன் ஆசீர்வாதமாய் கருதுவான். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு தருணங்களைக்காக நன்றி. நீர் எனக்கு கொடுத்த படிப்பிற்காய் நன்றி. நீர் எனக்கு கொடுத்த பெற்றோருக்காய் நன்றி. நீர் எனக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி. நீர் எனக்கு கொடுத்த எல்லா தயவுகளுக்காக நன்றி. எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க எங்களுக்கு கொடுத்த சபைக்காய் நன்றி சொல்லுவாங்க. கரங்களை உயர்த்துவீர்கள். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:25 வாசிங்க. 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொண்டு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. என்ன ஆசை? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆசை, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நான் முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்ப யாராவது கேட்டா நீங்க வளர்ந்தா என்ன ஆகுன்னு கேட்டா ஐஏஎஸ் ஆபீஸ் ஆகுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கிற காலகட்டத்துல மத்தியானத்துக்கு மேல எக்ஸாம் இருக்கும். காலையில ஃபுல்லும் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பேன். 11-12 மணி வரை கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பேன். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனா வேலை செய்ய மனசு இருக்கு. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு ஆசை, ஆனா கிரிக்கெட் பார்க்காம இருக்க முடியாது, சீரியல் பார்க்க முடியாம இருக்காது. வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. சோம்பேறியினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்று பெறாது. நமக்கு விரும்ப மாட்டேன் இருந்தா போதாது, நம்ம அதற்கான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் பாஸ்டர், எனக்கு வளரணும், ஆனா ஜெபம் பண்ண நேரம் இருக்காது, வேதம் வாசிக்க நேரம் இருக்காது. வேலை முடிச்சுட்டு வந்ததுன்னா அப்படியே டிவி முன்னாடி உட்கார்ந்து அப்படியே சீரியல் பார்க்குறது. வேலை முடிச்சுட்டு வந்து கிரிக்கெட் உட்கார்ந்து பார்க்குறது. சில சகோதரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சிரிக்கிறீங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப பயங்கரமா இருக்கணும், அது செய்யணும், நான் அது படிக்கணும், நான் அப்படி பெரிய ஆளா வரணும், இப்படி பெரிய ஆளா வரணும், நான் பிசினஸ் பண்ணணும், நான் இப்ப அவ்வளவு சம்பாதிக்கணும். எனக்கு நிறைய ஆசை, ஆனா வேலை செய்ய கை என்ன செய்யாது, சம்மதிக்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் எனக்கு பலனை தருவீராக. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கிற நேரத்தை நான் வீணாக்காதபடி. அவன் நிறைய நேரத்தை நம்ம எதிர செலவு பண்ணுறது, பேஸ்புக்ல, டிவில, எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா சிலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, சிலர் ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஒரே சபையில வர்றாங்க, சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளர்றாங்க, சிலர் பாத்தீங்கன்னா 10 வருஷமா அதே சீட்ல அப்படியே இருக்காங்க. காரணம் என்னன்னா, சிலர் உழைக்கிறாங்க, சிலர் ஜெபிக்கிறாங்க, சிலர் தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறாங்க,
சிலர் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்களா கர்த்தர்களை மாற்றுவீராக. ஏதோ ஆசைப்படுறவங்க நல்ல பதவிய கேளுங்க, தட்டுங்க, தேடுங்க. வேதம் சொல்லுகிறது கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாளும் மட்டும் சபையில வந்து ஆராதிக்கிறதுனால, ஜஸ்ட் வசனம் கேட்கறதுனால நம்ம வாழ்க்கை மாற்றக்கூடாது. உங்களுக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோடு செலவிடுகிற அனுபவங்கள் தேவை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க ஜெப வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும். நான் எதற்கு ஆசைப்படுகிறேனோ அதற்கேற்ற விதமா வேற சமயத்துல காத்திருக்கணும். அவன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்க நம்ம வாசித்த பகுதி சொல்லுகிறது, அந்த பகுதி ஒரு முறை கூட வாசிங்க. நீதிமொழிகள் அவன் 21-25 வாசிங்க. சோம்பேறியின் கைகள் அவன் ஆசை அவனை கொல்லணும். ஆசை கொல்றது கேட்டிருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனே கிடைக்கல, அவன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக, எங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் முழங்கால்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்ம எதை விரும்புகிறோமோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் விரும்பினா அதற்கு கிரேதி கொடுத்து கர்த்தர் உதவி செய்வாரா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 15-19 வாசிங்க. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். சொல்லுங்க, நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. சொல்லுங்க, ராஜபாதை. அல்லேலூயா. ஆண்டவர் வழிகளை திறந்து கொண்டே இருப்பாராக. அல்லேலூயா. இஸ்ரவேல்ல ஒரு பாதை உண்டு, ராஜபாதை. ஒரு தேசத்திலிருந்து நீங்க இஸ்ரேல்ல இருந்து எகிப்துக்கு போகணும்னா கிஸ்வே அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ராஜபாதை, ரோடு வசதி இருக்கு. ஆனா சோம்பேறியுடைய வழி எப்படின்னு சொன்னா முள்வே, காலை எடுத்து வச்சா காலெல்லாம் தோணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலர் பாருங்க, தங்கள் வாழ்க்கையில ஒரு முள்வேலியை போட்டிருப்பாங்க. உங்க வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன பேரு? அதான் பையனை ஒரு 10ஆம் கிளாஸ் வரை படிக்க வைக்கணும், பொண்ணை ஒரு 12ஆம் கிளாஸ் வரை படிக்க வைக்கணும், பையனை ஒரு 22 வயசு ஆகிறப்போ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதான் அவங்க லட்சியம். ஒரு வேலை பண்ணுவோம் எங்கள் வாழ்க்கையை சுற்றி. சொல்லுங்க, எங்க வாழ்க்கையை சுற்றி இருக்கிற எல்லா வேலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. சொல்லுங்க, எங்கள் எல்லைகளை நாமே சற்று வைக்கிற எல்லைகள், நாங்களே நிறைய எல்லைகளை வச்சிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில இவரெல்லாம் சம்பாதிக்க முடியும், இவரெல்லாம் உழைக்க முடியும், அதை இவரெல்லாம் சாதிக்க முடியும், இவரெல்லாம் சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லைகளை வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க ஒரு எல்லையை போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. போதும் பிரதர், இவ்வளவு போதும் பிரதர். நிறைய திறமை இருக்கும், நிறைய தாளந்து இருக்கும். ஆனா அவங்க ஒரு வேலையை போட்டிருப்பாங்க. இதுக்கு இதை தாண்டி போனா காலில் குத்தி இருக்குது, இதை தாண்டி போனா அங்க எல்லாம் முள்ளா இருக்கும் பிரதர். அவங்க கால் எங்கெல்லாம் குத்தினாலும் அப்படி முள் இருக்கும். சொல்லுங்க, ஆண்டவர் எல்லா பவுண்டரிஸை இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. எங்கள் தரிசனம் ஆண்டவர் கொடுத்த தரிசனமாய் மாறுவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீ வலது புறம் இடது புறம் வடக்கு கிழக்கு தெற்கு எவ்வளவு நடத்த முடியுமோ நடந்து திரி. இந்த தேசத்துல அவனுக்கு தருமை, கண்பார்க்கிற பூமி எல்லாம் அவனுக்கு தருமை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய வேளையில சில தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அல்லேலூயா. இல்ல ஆண்டவர் நினைச்சா முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் உங்க பாதைகளை ராஜ பாதைகளை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அவன் அடைச்சிட்டே இருக்கும். எங்க போனாலும் வேலை செய்ய மனசு இல்லை, ஜெபம் பண்ண மனசு இல்லை, பைபிள் வாசிக்க மனசு இல்லை, ஆண்டவரை தேட மனசு இல்லை, ஆண்டவரை ஆராதிக்க மனசு இல்லை. எங்க போனாலும் நம்ம பாதைகளை அடைச்சிட்டே இருக்கும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்கள் தரிசனங்கள் மேலாவதாக. ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நான் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய எல்லைகள் ஆண்டவர் பெரிதாக்குவார், நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக அவன் என் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துவார், என் பிள்ளைகளை உயர்த்துவார், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வெற்றுவார், ஆண்டவர்களை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். அந்த தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு தருவாரா? எங்களுக்கு ஆண்டவர் வாசலை திறந்து வச்சிருப்பார். என் பிள்ளைங்க அவன் ஒருவரும் அநேகர் போக முடியாத இடங்களிலே என் பிள்ளைகள் ஆண்டவர் போக வைப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 19:15 வாசிங்க. நல்லா கவனிங்க. நிறைய பேர் ஆராதனையில தூங்குற மக்கள் எல்லாம் கவனமா கேளுங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கதை பேச ஆரம்பிச்சு அவ்வளவு கவனமா மாறி மாறி கதை அடிப்பாங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டா அப்படியே சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை கேளாத யாருன்னு சொன்னா சபிக்கப்பட்டவன். சொல்லுங்க, புரிஞ்ச ஒரு பேனா புக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க, புரிஞ்சுட்டு போங்க, உட்கார்ந்து கேளுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேலைப்படுவது நிமித்தமா நாம் தூங்குவோம். சில வேளையில நைட் ஃபுல்லு வேலை பார்த்துட்டு சிலர் நைட் டியூட்டி வருவாங்க. அவங்க எல்லாம் எக்ஸெப்ஷன், அவங்க சர்ச்சுக்கு வரதே பெரிய விஷயம். நான் பார்த்துருக்கிறேன், இந்த வேலை மெனக்கெட்டு வராங்க பாருங்க, அவங்க தான் ஆண்டவர்கிட்ட உண்மையா ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு காலையில் ஆராதனைக்கு வருவாங்க. அவங்க அவ்வளவு ஆராதிக்கிறாங்க. கரங்களை சொல்லுங்க. ஆனா வசனத்தை கேட்க மனசுலன்னு வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்தாலே உங்களுக்கு அந்த வேலைக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தூக்கம் தான் வரும். சோம்பேறித்தனத்தினுடைய அடிஸ்தானமே நமக்கு என்னன்னா அந்த வேலைக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்கு. நம்ம செய்யற வேலை ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்தா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பைபிள் வாசிக்க உட்கார்ந்தா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வேதம் சொல்லுகிறது சோம்பல் என்ன செய்யுமா? தூங்கி விடும். ஆனா நமக்கிட்ட கொடுத்த பொறுப்புல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம், தூக்கம் வராது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கிறாருன்னு சொன்னா சில பிள்ளைகளை பாருங்க, அவங்க எக்ஸாம் தூக்கமே வராது. ஒரு காரியத்தை அவங்க செய்ய போறாங்கன்னு பாருங்க, காலையில எழுதி அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த சோதனை பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு மலை மேல இருக்கக்கூடிய ராஜா வரதா இருந்தாலும் அப்படியே தூங்கிட்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒரு சோம்பல் மாறுவதாக அவன் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த வாழ்க்கையில சோம்பல் மாறுவதாக, சோம்பல் மாறுவதாக, சோம்பல் மாறுவதாக, சோம்பல் தூங்கிவிடப்படும். அந்த கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 19வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. ஒருத்தங்க வேற யாராவது ஒருத்தங்க சத்தமா வாசிங்க. சோம்பேறி கையை கரத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயை எடுக்காம இருக்கும். யோசிச்சு பாருங்க, சமைச்சு அப்படியே சாப்பாடுல கை வச்சுட்டு அப்படியே உறங்க போறவங்க பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, அப்படியே சாப்பாடு இருக்காது, அது பிள்ளைங்க உறங்குது. ஆனா சிலர் வேதம் சொல்லுகிறது களத்துல கையை வைப்பாங்க, பாத்திரத்துல கை வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிடுறதுக்கு மனசு இருக்காது. எத்தனை பேர் அப்படி இல்லைன்னு சொல்றவங்க கரங்களை வைப்பாங்க.
அந்த குரூப் சொல்லணும். நிறைய பேரு அப்படி கைவிடாம இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வசனத்துடைய ஆழம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கையில சாப்பாடு இருக்கிறது, ஆனா அதை சாப்பிட மனசு இல்லை. நம்ம கையில ஒரு பெரிய மண்ணா இருக்குது, நம்ம கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா வசனம் வாசிக்கல பாஸ்டர். ஆமா பாஸ்டர், காலையில எழுதி கலண்டர்ல பார்த்தேன். அவன் எத்தீக்கும் என்ன செய்யாது, உன்னை அனுப்பாது. மார்ச் மாசம் வாக்குது, ஏப்ரல் மாசம் வாக்கு. ஒரு சிஸ்டர் சாட்சியா சொன்னாங்க, கடந்த நாள்ல இந்த யுத்தம் வர்றப்போ, ஐயோ யுத்தம் வந்த உடனே நான் பயந்து போயிருந்தேன் பாஸ்டர். கலண்டர்ல போய் பார்த்தேன், எத்தீக்கும் என்ன செய்யாது, எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை விலக்கி காப்பா. நல்லது. ஆனா நம்ம கையில நிறைய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம உட்கார்ந்து அதை சமைக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதை எடுத்து சாப்பிடணும், அதை எடுத்து ருசிக்கணும். நம்ம கரங்களை சொல்லுங்க, அல்லேலூயா. அதை தேவ சமூகத்துல உட்கார்ந்து தியானிக்கணும், அதை அசை போடணும். அதுல இருக்கிற ஊட்ட சத்துக்கள் நம்மளை பலவான்களாய் மாற்றும். எதுவுமே கிடைக்க கரங்களை தட்டி சொல்லுங்க, சோம்பேறி சோம்பேறி கையில ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கையில கொடுத்திருக்கிறார். அதாவது எடுத்து சாப்பிடுறதுக்கு மனசு இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவது அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்துவது அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நல்ல சின்ன சின்ன வேலைகளை கூட செய்யாம, சின்ன காரியமா இருக்கும், சாதாரண காரியமா இருக்கும், ஆனா அதை கூட செய்யணும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் அதை சுதந்திரிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. கரங்களை தட்டி எல்லாரும் சொல்கிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆமென், அல்லேலூயா. நான் அதான் பார்க்கிறேன், கை அந்த களத்துல இருக்கிற கையிலே போட்டு வாயில வைக்கிறதுக்கு தயங்கன்னு பயன்னு சொல்லுது. நிறைய பேருக்கு கை நிறுத்தி அல்லேலூயா சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கையில் உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 22:11 வாசிங்க. வெளியே சிங்கம். நல்லா பாருங்க. சோம்பேறி கிட்ட வேலைக்கு போக சொன்னா அவன் சொல்லுவான், வெளியிலே சிங்கம் இருக்குது, வீதியிலே என்ன செய்வேன். அல்லேலூயா. வெளியே போனா சிங்கம் என்ன அடிச்சு என்ன செய்திடும். நல்லா பாருங்க, காட்டுலதான் சிங்கம் இருக்கும், ஆனா சோம்பேறிகளே வீட்டுல என்ன செய்யும், சிங்கம் இருக்கும். வெளியே போனா என்ன செய்யும். சாப்பிட்டு சொல்லுங்க, என்ன வேலை சொன்னாலும் சொல்லுங்க, சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஆராதனை வாங்குறது, ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, எனக்கு இருக்கிற வேலை. சிலர் பாத்தீங்கன்னா ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. ரிஸ்க் எடுக்கிறதுனாலே அவங்களால முடியாது. அவன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம முன்னாடி இந்த ஊழியத்துக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் மிஷனரியா போனாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிள்ளைங்க போறதுல இந்த உஸ்பெகிஸ்தான், டர்க்கி எல்லாம் போறப்ப நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நான் எல்லாரையும் இந்த பிள்ளைங்களை எல்லாம் எப்படி உற்சாகப்படுத்தினேன்னா, நீங்க டர்க்கில போனாலும் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கிறது, அதே வேளையில ரோட்ல நடந்து போனாலும் என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது, ரிஸ்க் இருக்கு. ஆமாம், இதுல இருந்து ரூம்ல இருந்து வீட்டுக்கு போறோம், எவ்வளவு வாகனங்கள் போகுது, நம்ம போய் சேரணுங்கிற உறுதி கிடையாது. வாழ்க்கையில எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா ரிஸ்க் இருக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க.
எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் வெளியில போனா என்ன இருக்கிறது? சிங்கம் இருக்கிறது. அது என்ன செய்யணும்? கொண்டுடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியிலே சிங்கம், வீதியிலே எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி சாக்கு போக்கு சொல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு வரணும்னா சாக்கு போக்கு. அல்லேலூயா. வீட்டுல வரணும்னு சொன்னா வீட்டுல ஆராதனை நடத்தினா பாஸ்டர் வீட்டுல ஜெபிக்க கூடாதுன்னு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. சர்ச்சில் ஆராதிக்க வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னா சர்ச்சு ரொம்ப தூரம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஆண்டு மனம் இருந்தா உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மனம் இருந்தா பார்க்கும். உங்களுக்கு மனசு இருந்தா கஷ்டப்பட்டு நீங்க ஆண்டவர் ஆராதிங்க. கரங்களை எடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் ஊழியம் செய்வீங்க. ஆனா உங்களுக்கு மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஆபத்தான தெரியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலரெல்லாம் பார்த்தா சுவிசேஷம் சொல்லணும்னு சொன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்களை அடிச்சிருவாங்க பாஸ்டர். அல்லேலூயா. கால் இது போயிருவாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முயற்சி எடுக்கிறதே இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முயற்சியை எடுக்கிறது. ஆனா சிலர் எல்லாம் பாருங்க, சும்மா போய் சொல்லுவாங்க, பிரதர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சபைக்கு வாங்க. நம்ம நிறைய வேலையில நினைக்கிறோம், அவங்க சுவிசேஷம் சொன்னா அவன் என்ன அடிச்சிருவான், என்கிட்ட பேச மாட்டான், அவன் என்ன கிண்டல் அடிப்பான், அவன் என்ன பரியாசம் பண்ணுவான். அதனால நிறைய பேர் சர்ச்சைக்கே கூப்பிடுறது இல்லை. ஆனா அவன் உண்மையிலே மனசுல என்ன நினைச்சிட்டு இருப்பான்னா, இவன் ஒரு நாள் என்ன கூப்பிட மாட்டானா, இவன் கூப்பிட்டா நானும் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், இவன் சமாதானமா இருக்கிறான், இவன் குடும்பம் நல்லா இருக்குது, நானும் அந்த சர்ச்சுக்கு போனா நான் நல்லா இருப்பேனே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். நம்ம என்ன நினைப்போம்? இந்த சிங்கம் என்ன கொண்டுடும், இந்த சிங்கம் கொண்டுடும், இந்த சிங்கத்துக்கிட்ட பேசினா கடைசி வரைக்கும் அப்படியே நினைப்போம். கரங்களை சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய மனநிலையை மாற்றுவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கென்று ஜீவனையும் பணயம் வைக்கிற ஒரு கிருபை கர்த்தர் தருவாரா? சாகிறது ஒரு தடவை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு வார்த்தை யுத்தம் வருது, நம்ம கட்டுள்ள ஒன்றுமே கிடையாது. சிலவர்களெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு படுக்க வேண்டியது. ஆண்டவரை எழுப்பினா ஸ்தோத்திரம், எழுப்பாட்டா நம்ம பரலோகத்துல என்ன செய்யலாம்? எல்லாரும் என்ன செய்யலாம்? எழுப்பலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பயப்படாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம தைரியமா இருக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தான் தைரியமா இருக்கணும். கர்த்தர் உதவி செய்வாரா? நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. எல்லா பயத்தின் ஆவிகள் மாறுவதாக, எல்லா பயத்தின் ஆவிகள் மாறுவதாக, ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவருக்கு ஓடுவதற்கு இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. அது ஆண்டவரை தாண்டி எந்த காரியம் வரப்போறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பயமுறுத்திட்டே இருப்பாங்க, சில பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க பஸ்ல போனா அப்படி இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 24 30 முதல் 34 வாசிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 வசனம் வரைக்கும் வாசிங்க. மதியினரே திராட்சைத்தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முழுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காய்ச்சலை மூடினது. அது கச்சுவர் இருக்கிறது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைவிடக்கி கொண்டு நித்திரை செய்ய சொல்லிவாயோ. தரித்திரம் வழிபோக்கனை போலும், வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். பாருங்க, சோம்பேறிக்கு வயல் இருக்கும், திராட்சை தோட்டம் இருந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? விடமாட்டான். நிறைய பேருடைய கையில் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து, உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேருக்கு படிப்புகள் கிடையாது, நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கும்.
ஆனா சிலருக்கு நல்ல எஜுகேஷன் ஆண்டவர் கொடுத்திருப்பார், நல்ல திறமைகளை கொடுத்திருப்பார். ஆனா அதை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளை பயன்படுத்தபடி ஆண்டவர் உதவி செய்வாராக. அவன் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில தருகிற நன்மைகளை, ஆண்டவருடைய வாழ்க்கையில கொடுக்கிற கிருபைகளை பயன்படுத்துவதை அதை நாளுக்கு நாள் விரும்பிய ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நீதிமொழிகள் 26:13-15 வாசி. பாருங்க, கதவு கீழ்முறையில் கதவு இருக்கு பாருங்க, அது என்ன செய்யும்? போனாலும் வந்ததும் திறந்ததும் அதே இடத்துல தான் என்ன செய்யும்? அப்படித்தானே? அல்லேலூயா. நீ ஒரு 10 வருஷம் தாண்டி நீங்க இந்த சர்ச்சுக்கு வந்தாலும் இந்த கதவு அதே இடத்துல தான் இருக்கும். நிறைய விசுவாசிகள் அப்படிதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்கி பாஸ்டர் வந்தாலும் ஃப்ரெண்ட் லைன்ல இருக்கிறவங்க 10 வருஷம் தாண்டி வந்தாலும் அதே லைன்ல என்ன செய்வாங்க? முன்னேற்றமே இருக்காது. அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுல இருந்து அவன் 10-20 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் உட்காந்துருப்பான். கதவு கீழ்முறையில் ஆடுகிறது, முன்ன போகும் பின்ன வருவாங்க, முன்ன போகும் பின்ன வருவாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் முன்ன போறது போல இருக்கும், வருஷத்துக்கு துவக்கத்துல ஒரு எழுபது வந்தது போல இருக்கும், ஒரு 3 மாசம் தாண்டின சர்ச்சில் ஆளே என்ன செய்யாது. கரங்களை எடுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கோபமா இருக்கிறீங்க? கரங்களை எடுத்து காட்டுங்க. அல்லேலூயா. 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 நல்லா காமிங்க. நம்ம லைஃப்ல ஆண்டவர் நாளுக்கு நாள் வளர உதவி செய்வாரா? சபையிலே வளர உதவி செய்வாரா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆமென். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, நாளுக்கு நாள் வளர, நாளுக்கு நாள் வளரும்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளரும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வருஷம் இருந்ததை விட நீங்க என்னுடைய கேரக்டர் மாறி இருக்காங்க. கடந்த வருஷம் எனக்கு பைபிள்ல ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு நான் பைபிள்ல நிறைய தடவை வாசிப்பேன். ஒவ்வொரு வருஷம் போக போக நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்வை கற்று தருவாரா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பின்வாங்குறது இல்லை, பின்னாடி போறது இல்லை, இருக்கிற இடத்துல இருக்கிறது இல்லை. ஆண்டவருடைய சித்தம். நீங்கள் போதகராக நாளுக்கு நாள் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளரணும். கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரே உதவி செய்வாரு, உதவி செய்வாரு, உதவி செய்வாரு. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீயை பற்றி ஒரு காரியத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. புத்தியுள்ள ஸ்திரீயை பற்றி சொல்றப்போ, குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்றப்போ வேதம் சொல்லுகிறது, சோம்பலின் அப்பத்தை சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சிஸ்டர்ஸ் யாரும் எங்களுக்கு சண்டை போடுவாங்க. சோம்பலின் அப்பம் அப்படின்னு சொன்னா ஈஸியா வேலை செய்யறது. இப்ப பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வாங்கி ஒரு பாட்டில போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்துனா என்ன செய்யறோம்? நூடுல்ஸ் ரெடியா. ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனா முன்னாடி நம்ம பாட்டிமார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அது மாதிரி செய்யணும்னு சொல்லல. அதுக்குன்னு ப்ராசஸ் இருக்கு. ஒரு தோசை செய்யணும், இல்லைன்னா ஒரு இட்லி சுடணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாளத்துக்கு முன்னாடியே யோசிப்பாங்க. அதை எடுத்து தண்ணியில ஊற போடுவாங்க, அதை அரைப்பாங்க, மறுநாள் அதை புளிக்க வைப்பாங்க, மறுநாள் காலையில அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான். நிறைய ருசியான சாப்பாடு வேணும், ஆனா நமக்கு உழைக்க மனசு. ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ருசியா இருக்கணும்னு நம்ம விரும்புறோம், ஆனா அதற்குரிய ப்ராசஸ் நம்ம செய்யறதுக்கு விரும்புறது. அல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஈஸியா கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அது ஹெல்த்தியே கிடையாது. உடனடியாக எந்த ஐட்டமும் என்ன கிடையாது, ஆரோக்கியமே கிடையாது. நான் சொன்னேன் சிஸ்டர்ஸ், இனிமே நூடுல்ஸ், தோசை இந்த காரியம் எல்லாம் சொல்ல வந்தது அது கிடையாது. நான் சொல்ல வந்து இந்த வேத வசனம் சொல்ற காரியம் என்னன்னா சோம்பலின் அப்பம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை வருஷமா பைபிள் வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்து தியானிச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசுன்னு சொன்னா சொல்ல தெரியலையே. ரீசன் என்னன்னு சொன்னா நம்ம அடிச்சு புரண்டு வசனத்தை வாசிச்சுட்டு போயிருக்கிறோம். யாருக்கு வேண்டியோ படிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை அதுல உட்கார்ந்து அதை உட்கார்ந்து சிந்திச்சு ஆண்டவருக்கு அழுது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, அது நான் எப்படி ஆண்டவரை செய்யணும்னு கேட்டு அந்த மனுஷன் அந்த வசனத்தோடு இருந்து அவன் அதுல உட்கார்ந்து அழுது அந்த வசனத்தை கை கொண்டு அந்த வசனத்தின் ஆழத்தை அறிஞ்சு அதை மற்றவங்க குடும்பம் பாருங்க, மற்றவங்க வாழ்க்கையை அது ருசியா கரங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஒரு சபைக்குள்ள இருக்கிறதா ஒரு எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்றீங்க, எவ்வளவு நேரம் ஆயத்தம் பண்றீங்க, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே எங்க வீட்டுல சோம்பலை நம்ம இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எங்க வீட்டுல சோம்பலை நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரே கரங்களை தட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம ஆண்டவரே எங்க வீட்டுல சோம்பலை நம்ம இருக்கக்கூடாது. சோம்பலை நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரே சபையில சோம்பலை நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜனமே ஆண்டவர் ஒரு எழுப்புதல் நம்ம வாழ்க்கை அனுப்புவார். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுவதாக. எல்லாரும் இழந்திருப்போம், எல்லாரும் தேவ சந்தோஷம். சகோதரிமார்கள் சொல்லுங்க. ஆண்டவர் நிறைய வேளையில் நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறோம், நிறைய வேளையில் நம்ம நேரத்தை வீணாக்குறோம், நிறைய வேளையில் பேஸ்புக், வாட்ஸ்அப், சீரியல், கிரிக்கெட் அப்படியே நேரத்தை வீணாக்குறோம். அந்த நேரம் கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுங்க. அவங்களுக்கு உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவர்களுக்கு அவையை ஞானத்தை கற்றுத் தருவாராக. எறும்பிலிருந்து போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள சொன்ன தெய்வம் ஆண்டவர்களுக்கு ஞானத்தை தருவாராக. எங்கள் குடும்பத்தை கட்டியெழுப்ப, எங்கள் சபையை கட்டியெழுப்ப, எல்லாம் இணைந்து கட்டியெழுப்ப கரைகளை உயர்த்தி அவை வீரமீடுமே வெறுக்கு ஞானி வீரமீடுமே வெறுக்கு ஞானி
மாறட்டும், சோம்பலின் ஆவிகள் மாறட்டும். உங்களுக்கு உதவி செய்யலாம், எங்களை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றும், ஆளுகை செய்கிறவர்களா மாற்றும். மக்கள் ஓடணும். நிறைய பேர் சோம்பேறியா இருக்கு, நிறைய பேர் சோம்பேறியா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கேட்ட நிறைய சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா, நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. சிலரெல்லாம் நீங்க குடும்பத்தில் பராமரிக்கிறதுல, வேலையை பராமரிக்கிறதுல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய காரியத்துல சோம்பேறியா இருக்கு. சிலர் சபை காரியத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கலாம், ஆனா வேற காரியத்துல, குடும்ப காரியத்துல நீங்க சோம்பேறியா இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை எல்லா இடங்களிலும் ஞானமாய் காணப்பட ஆண்டவர்களுக்கு உதவி செய்கிறார். எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, இந்த கரங்களை புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னது போல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற நல்ல புத்தியுள்ள சிம்மாசனையாளர் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றினார்கள். ஒரு பிள்ளைகள் அவையை கட்டி வைத்திருக்கிற எல்லா வேலிகளும் இந்த இரவு வேளையில இயேசுவின் நாமத்தினாலே மறைந்ததாக, எல்லா புல்வெளிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்ததாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நமக்கு வைராக்கியமாக இடப்பாடு நேரங்களை, தருணங்களை வீணாக்காதபடி காலத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற கிருபையால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அந்த உதவி செய்ய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க கூட இருங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். உங்களுடைய ஜீவனோட ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.